A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Psalm chapter 65 verses 9 to 13. So சங்கீதம் 65வது அதிகாரம் அதுல 9ல இருந்து 13வது வசனம் வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ இந்த செக்ஷன்ல வந்து என்ன பண்றாங்க முடிக்கிறாங்க. நம்ம நேத்து என்ன பார்த்தோம், சங்கீதக்காரர் என்ன பண்ற ஆண்டவரை துதிக்கிறார். அதுவும் ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியா இல்லைன்னா அவர் வந்து டெம்பிள் கோயிலுக்கு போனதுனால இல்ல நம்ம வந்து சர்ச்சுக்கு போய் ஓகே இந்த டைம் நம்ம ஆராதிக்கணும் அதனால இல்ல. என்ன பண்றாரு, முழு உள்ளத்தோட என்ன பண்றாரு ஆண்டவரை ஒரு கடமைக்காக இல்லாம அவரு சந்தோஷம் வெளியே கொட்டுறதுனால என்ன பண்றாரு ஆண்டவரை துதிக்கிறார். சோ அந்த துதியில இப்ப இந்த 4 வசனத்துல எதை எப்படி சொல்றாருன்னா கிரியேஷன் ஆர்டரோட சொல்றாரு. அதாவது ஆண்டவர் எல்லாம் கிரியேட் பண்ண அந்த சிஸ்டம் ஏர்த்தோட சிஸ்டம் வச்சு என்ன பண்றாரு ஆண்டவர் துதிக்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் என்ன கொடுத்தாராம், மழை கொடுத்தாரு. அந்த மழையினால என்ன ஆகுது, ஆறுகளுக்கு எல்லாம் தண்ணி வருதான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, மழையால செடிகள் விவசாயிகளோட செடிகளுக்கு எல்லாம் என்ன வருது, தண்ணி வருது. அதுக்கப்புறம் அதனால என்ன ஆகுதான், அந்த விவசாயிகளுக்கு வந்து என்ன ஆகுதான் அபண்டன்டா செடி வருதான். அதாவது அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு அவ்வளவு செடிகள் என்ன பண்றாரு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறாராம். அதுக்கப்புறம் அந்த அவங்க இருக்கிற நிலமெல்லாம் என்ன இருக்கு, ஆடுகளா இருக்கான், ஃபிளாக் ஆஃப் ஷீப்ஸா இருக்கான், நிறைய மிருகங்க இருக்குதான். ஸோ அதுலயும் என்ன இருக்கு, அவங்களுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆடுகள் மாடுகள் எல்லாம் என்ன பண்ணுதா அங்க மேய்ந்துட்டு இருக்கான், அவங்க பேசஸ்ல மேய்ந்துட்டு இருக்கு. ஸோ என்ன பண்றாரு அந்த கிரியேஷன் சிஸ்டம் அந்த சங்கீதக்காரர் என்ன பண்றாரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறார். ஸோ இதுல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போற வசனம் வந்து 12-13. ஸோ Psalms chapter 65 verses 12 and 13 which says, the pastures of the wilderness overflow, the hills gird themselves with joy, the meadows clothe themselves with flocks, the valleys deck themselves with grain, they shout and sing together for joy. இன்னொரு வாட்டி சொல்றேன், the pastures of the wilderness overflow, the hills gird themselves with joy, the meadows clothe themselves with flocks, the valleys deck themselves with grain, they shout and sing together for joy. சோ இந்த சங்கீதக்காரர் இங்க பாத்தீங்களா என்ன சொல்றாரு, மனிதர்கள் துதிக்கிறதோட என்ன சொல்றாரு, வேலிஸ் துதிக்குதான், அந்த ஆறுகள் துதிக்குதான், அடுத்து என்ன பண்ணுது அந்த செடிகள் துதிக்குதான். இதுங்கெல்லாம் என்ன பண்ணுது ஆண்டவரை சந்தோஷமா துதிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த இமேஜ் ஏன் யூஸ் பண்றாருன்னா அவருக்கும் என்ன ஆகுது அந்த பார்வை வருது. எந்த பார்வைன்னா அந்த ஹோலிஸ்டிக் வியூன்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு வந்து வர உணவு, அவருக்கு வந்து வர தண்ணி, எல்லாத்துக்கும் இறுதியில யாரு காரணம்னு அவர் அறிகிறார். இது மூலமா ஆண்டவர் தான் அறிகிறார். சோ அவருக்கு என்ன புரியுது இது இல்லையானா, அவர் இந்த ஆர்டர்ல சொல்றதுலயே எல்லாத்துக்கும் எனக்கு தரது ஆண்டவர், எனக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறது ஆண்டவர், தண்ணி தரது ஆண்டவர், உணவு தரது ஆண்டவர், மேய்க்கிறதுக்கு மிருகங்களை தரதும் ஆண்டவர்னு அவர் என்ன பண்றாரு அறிஞ்சுக்கிறாரு. அதுதான் இவர் சர்ஃபேஸ் லெவல்ல மைக்ரோஸ்கோபிக்கா பார்த்து என்ன பண்றாரு, இந்த மூலமா ஆண்டவரை நன்றி சொல்றாரு. சோ அதாவது இன்னும் சிம்பிளா எக்ஸாம்பிள்னா, நீங்க டெய்லி ஒரு உணவு சாப்பிட போது நீங்களே யோசிங்க, பேக் ட்ராக் பண்ணுங்க, அதாவது டிடெக்ட் பண்ணுங்க இந்த உணவு எங்க இருந்து வந்தது. ஸோ நார்மலா என்ன ஆகும், ஒரு அரிசினா என்ன வரும் உங்களுக்கு கடையில வரும், கடைக்கு எங்க இருந்து வரும், ஒரு சப்ளை ஸ்டோர்ல இருந்து வரும், அந்த சப்ளை செயினுக்கு எங்க இருந்து வரும், ஒரு ஃபேக்டரியில இருந்து வரும், அந்த ஃபேக்டரிக்கு எங்க இருந்து வரும், விவசாயிங்கிட்ட இருந்து வரும், அந்த விவசாயிங்க எங்க இருந்து வரும், ஒரு சீடுல இருந்து வரும், அந்த சீடு எங்க இருந்து வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பேக் ட்ராக் பண்ணீங்கன்னா இப்போ அரிசி பார்த்தோம், அதே மாதிரி தண்ணி பாக்குறோம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்க போது ஆரிஜின் எல்லாம் ஆரம்பிக்கிறதோட பாயிண்ட் என்னதுன்னா ஆண்டவர்னு இந்த சங்கீதக்காரர் என்ன பண்ற அறிஞ்சு சொல்றாரு. நம்ம வர உணவுக்கும் இவ்வளவு ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் ஆண்டவர் தான் என்ன பண்ணிருக்காரு பார்த்து பிரச்சனை இல்லாம நம்ம கையிலுக்கு வர மாதிரி பார்த்திருக்காரு. தண்ணியும் இவ்வளவு ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு நல்ல தண்ணி வர்றதுக்கு என்ன பண்றாரு ஆண்டவர் தான் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ இந்த மாதிரி என்ன பண்றாரு இந்த சங்கீதக்காரர் ஒரு ஹோலிஸ்டிக் வியூவா அவருக்கு உணவும் அவருக்கு தண்ணியும் அவருக்கு செடிகளுக்கான தண்ணியும் அது மேய்க்கிறதுக்கான மிருகங்களையும் எல்லாத்தையும் என்ன பண்றாரு ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னு அவர் பாக்குறாரு. அதே மாதிரி என்ன பண்ண சொல்றாரு நம்மளையும்னா, சோ நம்ம இதான் எடுத்துக்க போறோம் என்னன்னா நம்மளுக்கும் அந்த பார்வை இருக்கணும். சோ நம்ம யோசிங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு செயல் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு ப்ரொவிஷன்ஸ் வருது, உங்களுக்கு உணவா இருக்கலாம், இல்லைன்னா டிராவலா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆண்டவர் ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்ல நன்மை செய்யறாரு, இல்ல ஏதோ ஒரு ஆக்ட் செய்றீங்க நீங்க, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பேக் ட்ராக் பண்ணி பாருங்க, இது எப்படி வந்து அது எப்படி வந்து
அந்த மாதிரி if we backtrack and deduct everything, ultimately it all points to God. எல்லாமே யாரு ஃபிங்கர் காட்டும்? ஆண்டவரை தான் காட்டும். ஏன்னா ஆண்டவர் வந்து பிரம்மாண்டமா காட்டாம எல்லாமே எப்படி பண்ணுவாரு, இந்த மாதிரி சின்ன விஷயம் மூலமா ஒரு ப்ராசஸா எப்பவுமே என்ன பண்ணுவாரு, அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, நம்மள பாதுகாத்துட்டே வராரு. நம்மளுக்கு என்ன தெரியும், பிளேட்ல இருக்க அரிசி மட்டும்தான் தெரியும். ஆனா ஆண்டவருக்கு என்ன தெரியும், அவர் அந்த அரிசி வந்து ஒரு சீடா இருக்கிறதுல இருந்து நம்ம பிளேட்டுக்கு வர வரைக்கும் யாருதான் அத ப்ரொவிடென்ஷியலா பாதுகாத்துட்டு இருக்கா, ஆண்டவர் தான் பாதுகாத்து இருக்கா. அததான் என்ன பண்றாரு இந்த சங்கீதக்காரர் அறிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் துதிக்கிறாரு. சோ நம்மளும் என்ன பண்ணணும், அதை அறிஞ்சுக்கணும். அதை அறிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு திரும்பி என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ப்ராசஸ் வந்து நம்ம நார்மலா யோசிக்க மாட்டோம். நம்மளுக்கு வந்து பிளேட்ல இருக்குதா, சாப்பிடுறோமா, முடிஞ்சிச்சா, அப்படிதான் இருப்போம். ஆனா அந்த பிளேட்டுக்கு வர்றதுக்கு அந்த அரிசி எவ்வளோ ப்ராசஸ் இருக்கும், அந்த தண்ணி நமக்கு வர்றதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு வண்டி வர்றதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் யார் பாத்துக்காட்டு இருக்கா, ஆண்டவர் தான் பாத்துட்டு இருக்காரு. சோ அது அறிஞ்ச சங்கீதக்காரர் ஆண்டவர் துதிக்கிறார். நம்மளே என்ன பண்ணணும், அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். So that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and reminder that Lord, you are a God who always is watching over us, Lord. Lord, you are a God who provides for us, Lord. Lord, thank you for that, Lord. And Lord, give us the eyes to see that you provide for us and that you sustain us through all facets of our life, Lord. Lord, we may only see the end product, but Lord, give us the wisdom to see the entire process, Lord. And also, Lord, give us the grace and mercy to remember and act this so that we act as beacons for your own glory, Lord. All of this in Christ's name, I pray. Amen.